வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, குரு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏண்டாப்பா கோபாலா, உங்க அண்ணா ராமகிருஷ்ணனுக்கு தந்தி கொடுத்தாச்சா? வெகு நேரமாக பேசாமல் உட்கார்ந்திருந்த பஞ்சு மாமாவுக்கு ஏதே ஏதாவது பேச வேண்டும் போல் தோன்றி இருக்க வேண்டும். கேட்ட கேள்வியையே 4வது முறையாக கேட்டார். கொடுத்தாச்சு மாமா, கொடுத்தாச்சு. வாசலிலேயே நின்று பதில் சொன்னான் கோபாலன். இறந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்து விட்டிருந்த சதாசிவத்தின் சடலம் நடுக்கூடத்தில் கிடத்தப்பட்டிருந்தது. அதன் பக்கத்தில் அமர்ந்து பிணத்தின் மீது ஈக்கள் மொய்க்காதிருக்க விசிறி கொண்டிருந்தாள் சதாசிவத்தின் அக்கா விசாலாட்சி. ஏண்டாப்பா, எறும்பு வந்துடும் போலிருக்கே, கொஞ்சம் சாம்பலை கொண்டாந்து சுத்தியும் தெளிச்சு விடுங்களேன் என்று அவள் பொதுவாக சொல்ல, யாரோ ஒருவர் சாம்பலை கொண்டு வந்தார். காலடியில் படுத்தபடி கண்ணீர் வடித்து கொண்டிருந்த மனைவி மங்களம் தலையணையாக வைத்து கொண்டிருந்த வலது கை மரத்து போகவே அசதியுடன் எழுந்து உட்கார்ந்து முடியாமல் இடது கையை தலையணையாக வைத்து கொண்டு மறுபடியும் சாய்ந்தாள். மகள்கள் ரம்யாவும் ரமாவும் தாயின் அருகில் அமர்ந்திருக்க, சதாசிவத்தின் பால்ய நண்பர் மகாதேவன் ஒரு மூலையில் உட்கார்ந்து பழைய நிலைகளில் ஆழ்ந்திருந்தார். காரியங்கள் செய்து வைக்க வந்திருந்த வாத்தியார் சாமா சாஸ்திரிகள் சற்று தள்ளி அமர்ந்து தர்ப்ப பைகளை அடுக்கி தன் வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தார். மற்ற ஆண்கள் வெளியே தெருவில் நின்றபடியும் பிளாட்பாரத்தில் அமர்ந்தும் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருக்க, பெண்கள் அனைவரும் கூடத்தை ஒட்டியிருந்த அறையில் உட்கார்ந்திருந்தனர். அவன் வருவான் இல்லையோ? தர்ம சங்கடமான கேள்வியை கேட்டு வைத்தார் பஞ்சு மாமா. என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்க்க, வரணும், வருவான்னு நினைக்கிறேன் என்றார் கோபாலன் மெல்லிய குரலில். அவன் வருவான் என்கிற நம்பிக்கையை விட வரணும் என்கிற எதிர்பார்ப்பு இவன் குரலில் நுனித்தது. தயங்கி தயங்கி தன் கருத்தை வெளியிட்டாள் ரம்யா. எனக்கு என்னமோ அவன் வருவான்னு தோணல என்று சொன்னவள், அன்னைக்கு அம்மா நாங்க செத்தா கூட நீ கொள்ளி வைக்க கூடாதுன்னு சொன்னதை மனசுல வச்சு வராம இருந்துடுவான்னு தோணுது என்று சொல்ல, அட நீ ஏண்டி பழைய கதையெல்லாம் கிளறிக்கிட்டு என்று அவள் மீது எரிந்து விழுந்த சதாசிவத்தின் 2வது மகன் குமார், அதுக்கப்புறம் அவன் 1000 தடவை வந்து போயாச்சு என்று சொல்ல, அக்கா சொல்றது அதுக்கு இல்லனா என்று தமக்கைக்கு பரிந்து கொண்டு பேசிய ரமா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்கிட்ட நிறைய சேஞ்ச் இருந்தது இல்லையா? முன்னையெல்லாம் வந்தா எப்படி எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசுவான், எப்படி பழகுவான். ஆனா இப்பெல்லாம் அது மாதிரி இல்லையே. அது ஏதாவது விசேஷம்னா வரான், அதுவும் அரை நாள் இல்ல 1 நாள் தங்கறான். அப்ப கூட யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. டச் விட்டு போச்சு இல்லையா? முன்ன மாதிரி அவ்வளோ அட்டாச்மெண்ட் கிடையாது. அதனால எப்படியும் நாம போய் செய்ய போறது ஒண்ணும் இல்ல, வேணாம்னு முடிவு பண்ணி இருப்பான்னு தான் அக்கா சொல்றா என்று கூடவே தன் கருத்தையும் சொல்லி வைத்தாள். ஏண்டி நீயும் இப்படியெல்லாம் பேசுற என்று ரமாவை முறைத்த குமார். இப்பெல்லாம் அவன் யார்கிட்டையும் அதிகமா டச் வச்சுக்கலன்றது வாஸ்தவம்தான். ஆனா அதுக்கு காரணம் யாரு? நம்மளோட தப்பு தான். அவன் வாசல்ல வந்து நின்னாவே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறோம், வான்னு கூட கூப்பிடுறதில்ல, யாரும் ஒரு வார்த்தை பேசுறதில்ல. அவன் என்ன பண்ணுவான் பாவம்? அப்படி இருந்தும் அவன் அடிக்கடி வந்து போறான் பாரு, அதான் அட்டாச்மெண்ட், தெரிஞ்சுக்கோ என்றவன், நம்ம எல்லாரும் இப்படி இருந்தும் அவன் தன்னோட கடமைகளை செய்யாம இருக்கானா? இத்தனை வருஷமாச்சு, ஒரு மாசமாவது அவன் அப்பாவுக்கு பணம் அனுப்பாம இருந்திருக்கானா? அவ்வளோ ஏன், உன்னோட கல்யாணத்துக்கு அவன் வந்து கூட இருந்தது 1 மணி நேரம் தான்னாலும் மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் அவனோடது தான். அது மட்டும் இல்ல, அவன் எப்ப ஊருக்கு வந்தாலும் அப்பா அம்மா பேசாட்டாலும் கூட அவளை நமஸ்காரம் பண்ணாம அவன் போனதே இல்ல தெரியுமா என்று அடுக்கியவன், இவ்வளோ பேசுறீங்களே, நீங்க யாராவது ஒரு தரமாவது வாயத் திறந்து மன்னி எப்படி இருக்கான்னு கேட்காட்டாலும் உன் ஒய்ஃப் எப்படி இருக்கா, குழந்தைங்க இருக்காங்களான்னு கேட்டதுண்டா? அப்புறம் நாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவன் மேல தப்பு சொல்றது சரி இல்ல என்ற தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்ததும் அங்கே மௌனம் குடிகொண்டது. சரிப்பா குமார், அவன் வர்றான்னே வச்சுப்போம். அவன் வந்து நின்னா கர்மாக்களை யார் பண்றது? மூத்தவன் அவனா, அடுத்தவன் நீயா? அவன் இருக்கிறச்சே நீ எப்படி பண்ணலாம்? அவன் காரியங்களை பண்ண உங்க அம்மா ஒத்துப்பாளா என்ற சிக்கலான கேள்வியை சாஸ்திரிகள் கேட்டு வைக்க இறுக்கமானதொரு சூழ்நிலை உருவானது. சாஸ்திரிகளின் கேள்வி மங்களம் மாமியை
அந்த நாளைய நினைவுகளுக்கு அழைத்து சென்றது. மூத்தவன் ராமகிருஷ்ணன் அப்போது இராணுவத்தில் இருந்தான். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை வந்து போவான். அந்த முறை விடுமுறையில் வந்தபோது கூடவே ஒரு பஞ்சாபி பெண். சதாசிவத்தின் குடும்பமே அதிர்ந்து நின்றது. தன் பால்ய நண்பர் மகாதேவனின் மகள் கல்யாணியை மருமகளாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சதாசிவத்துக்கு இருந்தது. மகாதேவனுக்கும் இச்சம்பந்தம் இசைவாக இருக்கவே இருவரும் ஒருவரையொருவர் என்ன சம்பந்தி என்று அழைத்து கொள்வதும் கல்யாணி வீட்டுக்கு வர நேர்ந்தால் வாமா மருமகளே என்று சதாசிவம் அழைப்பதும் ராமகிருஷ்ணன் கல்யாணி திருமணம் அனைவராலும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக விட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமகிருஷ்ணன் ஒரு பஞ்சாபி பெண்ணுடன் வந்து நின்றதும் கொதித்து போனார் சதாசிவம். கண்கள் இரத்த பிழம்பாக மாற கோபத்தால் உடல் ஆட என்னடா இது என்று ஆவேசமாக எழுந்தார். அமைதியாக பதில் சொன்னான் ராமகிருஷ்ணன். அப்பா கோபப்படாதீங்க, ரொம்பவும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இவ கையை நான் பிடிக்க வேண்டியதா போச்சு. பஞ்சாப்ல இவங்க கிராமத்துல தீவிரவாதிங்க புகுந்து கலாட்டா பண்றதாக ரிப்போர்ட் கிடைச்சு எங்க யூனிட் அங்க போச்சு. இவளோட அப்பா அம்மா 2 அண்ணனுங்க எல்லாரையும் தீவிரவாதிங்க கொன்னுட்டு இருந்தாங்க. இவளோட சொந்தக்காரர் ஒருத்தர் என் கையை பிடிச்சு இவங்க குடும்பத்தையே வேரோடு அழிச்சுடுறதா அவங்க சம்மதம் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்தா இவளும் சாக வேண்டியதுதான். நீங்க பார்த்தா மெட்ராசியா தெரியுது. இவளை கல்யாணம் பண்ணி உங்க ஊர் பக்கம் கூட்டிட்டு போயிடுங்க. ஒரு வம்சத்தையே காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு வரும்னு கெஞ்சினார். இவளை பார்க்கவும் பரிதாபமா இருந்துச்சு. தன் குடும்பத்தை சேர்ந்த 4 பேரோட பிண குவியலுக்கு நடுவே நடுங்கிக்கிட்டு இருந்தா. எனக்கு இவளை காப்பாத்தியே ஆகணும்னு தோணித்து. நான் பண்ணது நல்ல காரியம்தான்னு நீங்க ஏத்துப்பீங்கங்கிற நம்பிக்கையில தான் என்று மடமடவென மூச்சு விடாமல் அவன் சொன்னதும் என்னடா கதை விடுற? இவர் பெரிய காருண்ய மகாபிரபு கிருஷ்ண பரமாத்மா கருணை கட்டிட்டாராம், அதை நான் நம்பணுமா என்று சொன்னவர் ஆவேசம் வந்தவராக, ஏண்டா உனக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம் பண்ற யோசனை உனக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கிறச்ச இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம்? உன்னை நம்பி பெண்ணோட படிப்பை நிறுத்திட்டு பெண் கேட்டு வந்த சொந்தக்காரனை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு நிற்கிறாரே மகாதேவன், அவருக்கு என்னடா பதில்? எங்க பேச்சை நம்பிண்டு உன்னையே தன் புருஷனா வரிச்சுண்டு நிற்கிறாளே அந்த பொண்ணு, அவளுக்கு என்னடா பதில் என்று கேட்டவர், 2 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா இப்படியெல்லாம் ஆட சொல்றதில்ல என்றார் காட்டமாக. இல்லப்பா, ஒரு இரக்க உணர்ச்சி, நல்ல காரியம்தானே பண்றோம்னு தைரியம் என்று அவன் இழுக்க, ஓஹோ உன்னோட தகாத செயலுக்கு அப்படியெல்லாம் வேற காரணம் கற்பிச்சுக்கிறியா என்றவர், தோ இவ குடும்பத்துல இவளும் செத்து போயிருந்தா, இவ பாட்டி மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அந்த கிழவியை காப்பாத்துற பொறுப்பை நீ ஏத்துண்டிருப்பியா சொல்லு என்று கேட்டுவிட்டு, சரி அடுத்த வருஷமே வேற ஒரு ஸ்டேட்ல கலவரத்தை அடக்க போய் அங்கேயும் இது போல ஒரு பொண்ணு இருந்தா அவளையும் கல்யாணம் பண்ணிப்பியா? அது மாதிரி எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுப்ப என்றவர், ஏண்டா அனாவசியமா வேஷம் போடுற? குட்டி பார்க்க தள தளன்னு தக்காளி மாதிரி இருக்கா, பார்த்ததும் மயங்கிட்ட. வயசான அப்பா அம்மா தானே, அதுவும் நம்ம தயவுல காலம் தள்ளுற அம்மா தானே, அவங்களை சரி கட்டலாம்ங்கிற தைரியம். போட அறிவு கெட்டவனே, எங்களுக்கு வயசாக இருக்கலாம், உடம்புல சக்தி இல்லாம போயிருக்கலாம், ஆனா மானம் ரோஷம் சூடு சொரணை எல்லாம் இருக்கு. எங்க வார்த்தையை மதிக்காத மகன் எங்களுக்கு தேவையில்லை. உன் சங்காத்தமே வேண்டாம், என் முகத்திலேயே விழிக்காத, போ வெளியே என்று அவனுக்கு கையை காட்டியவர் மறு கையால் மார்பை பிடித்தபடி, மங்களம் நெஞ்சு வலிக்குதடி என்றபடி தள்ளாடினார். ஓடி வந்து அவரை தாங்கி கொண்டாள் மங்களம். அப்பா என்று அலறியபடி ஓடி வந்த ராமகிருஷ்ணனை தடுத்தாள் மங்களம். டேய், அவர்தான் உன் சங்காத்தமே வேணாம்னு சொல்லிட்டாரில்ல, இன்னும் ஏண்டா நிக்கிற? நாங்க செத்தா கூட நீ கொள்ளி வைக்க வேணாம், போரும். உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ உயிரோட இல்லை, இப்ப வெளியே போ என்று அவளும் வாசலை காட்ட குமாரும் கோபாலனும் தந்தையை பிடித்து படுக்கையில் படுக்க வைத்தனர். ரம்யாவும் ரமாவும் பயத்தால் உறைந்து போய் நின்றிருந்தனர். என்னம்மா இப்படியெல்லாம் பேசிட்ட? நான் உங்க மகம்மா என்று புலம்பியபடி படுத்திருந்த அப்பாவை திருப்பி திருப்பி பார்த்தபடி நடுங்கிக் கொண்டிருந்த மனைவியின் கையை பிடித்து கொண்டு வெளியேறினான் ராமகிருஷ்ணன். வழக்கமாக அவன் அனுப்பும் பணத்தை 2 மாதங்கள் பெற்று கொள்ளாமல் இருந்தார் சதாசிவம். ராமகிருஷ்ணன் விடாமல் அனுப்பி கொண்டிருக்க நண்பர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி பணத்தை வாங்க ஆரம்பித்தார். சில மாதங்களுக்கு பிறகு அவன் மட்டும் வந்து போக ஆரம்பித்தான். வாசல்ல வந்து நின்னா, நாய்க்கு கூட சோறு போடுறோம், அவனுக்கும் போடு என்றார் சதாசிவம்.
ஊருக்கு போகும் முன் அவரையும் தாயையும் நமஸ்காரம் செய்யும் போதும் ம் என்ற முனகல் மட்டுமே அவரிடமிருந்து வெளிப்படும். அவ்வளவுதான். யாரும் அவனிடம் முகம் கொடுத்து பேசுவதும் கிடையாது. அவனை மனிதனாக மதிக்க அவர்கள் தயாராக இல்லாத போது அவன் குடும்பத்தை பற்றி கேட்க வேண்டும் என்ற எண்ணமே யாருக்கும் தோன்றியதில்லை. இப்போ அவன் வந்து நின்றால் என்ன செய்வது என்று மற்றவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் மங்களத்திற்கு ஏற்படவே இல்லை. ஒரு முறை வேண்டாம் என்று தள்ளி வைத்தாகிவிட்டது. அவ்வளவுதான். அவன் வந்தாலும் மூன்றாம் மனிதன் மாதிரி தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு போக வேண்டியதுதான் என்பதில் தீர்மானமாக இருந்தாள் மங்களம். தன் தீர்மானத்தை வெளிப்படுத்தவும் செய்தாள். யார் வந்தா என்ன, வராட்டா என்ன? ஏன் இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? மளமளன்னு வேலையை முடிச்சு அவரை நிம்மதியா அனுப்பி வைங்களேன் என்றார் பலகீனமான குரலில். சாமா சாஸ்திரிகளின் கேள்விகளுக்கு விடை கிடைத்துவிடவே மளமளவென காரியங்கள் நடக்கத் தொடங்கின. அடுத்த 30வது நிமிடம் சதாசிவத்தின் இறுதி யாத்திரை புறப்பட்டது. அதே நேரத்தில் ராமகிருஷ்ணனையும் அவனுடைய 4 வயது மகன் ஸ்ரீராமையும் சுமந்து கொண்டு டாக்ஸி ஒன்று காஞ்சிபுரம் செய்யார் எஸ்வி நகரம் வழியாக ஆரணியை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. தலையில் இருந்து கொட்டிய ரத்தம் கன்னம் வரை வழிந்து உறைந்து போய்விட்டிருக்க, தலையில் கட்டப்பட்டிருந்த சிறிய கைக்குட்டை முழுவதும் இரத்தத்தால் தோய்ந்து போயிருக்க, சோர்வுடன் பின் சீட்டில் தலையை சாய்த்தபடி அமர்ந்திருந்தான் ராமகிருஷ்ணன். அவனுடைய மடி மீது தலை வைத்து படுத்திருந்த ஸ்ரீராமின் நெற்றியிலும் சின்ன காயம். கோபாலன் கூறியது போல் ராமகிருஷ்ணனுக்கு 1 மணிக்கு தந்தி கிடைத்தது. அவனும் 2 மணி எக்ஸ்பிரஸை பிடித்து 4 மணிக்கெல்லாம் சென்னை வந்து 5 மணிக்கு புறப்படும் கார்த்திகேயன் பஸ்ஸை பிடிக்கும் திட்டத்துடன் தான் தயாரானான். ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட சிறிய சோதனை, அதனால் ஏற்பட்ட கொஞ்ச நேர தாமதம் அவன் ஊரை அடைய சுமார் 15 மணி நேரம் தள்ளி போட வைத்து விட்டது. அவன் புறப்பட இருந்த நேரம் பார்த்து ஓடி வந்தார் கீழ் போர்ஷனில் குடியிருந்த 60 வயதான பூரணி அம்மா. தம்பி தம்பி, மாமாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி. இந்த சமயம் பார்த்து என் பையனும் ஊர்ல இல்ல, கொஞ்சம் தயவு பண்ணி வந்து பாருப்பா என்று அழைக்க, அவரை பார்த்து டாக்ஸி ஏற்பாடு செய்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று அட்மிட் செய்து டாக்டர் சொன்ன மருந்துகளை வாங்கி கொடுத்துவிட்டு மாமிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவளுடைய மகனுக்கு தந்தி கொடுத்துவிட்டு புறப்பட மணி 4 ஆகிவிட்டது. சென்னையில் இருந்து 6:30க்கு புறப்படும் லக்ஷ்மி சரஸ்வதி பஸ்ஸையாவது பிடித்து விடலாம் என்ற எண்ணத்துடன் புறப்பட்ட ராமகிருஷ்ணனுக்கு சென்னையில் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. பஸ் ஸ்ட்ரைக், பல்லவன் பஸ்கள் பாதையின் நடுவே குறுக்கே நெடுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க, மக்கள் பாதையின் இருபுறமும் பரிதாபமாக நின்றிருந்தனர். என்ன விஷயம் என்று கேட்ட ராமகிருஷ்ணனுக்கு கிடைத்த பதில், என்னன்னு தெரியல சார், 10 நிமிஷத்துக்கு முன்ன கூட எல்லா பஸ்ஸும் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு, இப்பதான் திடீர்னு ஸ்ட்ரைக் என்ற ஒரு ரிக்ஷாக்காரர் யாரோ ஒரு கண்டக்டரை போலீஸ்காரர் அடிச்சுட்டாராம், அதை கண்டிச்சு ஸ்ட்ரைக் பண்றாங்க என்று சொல்லிவிட்டு போய்விட, எப்படி ஊர் போய் சேர்வது என்று பதட்டமுற்ற ராமகிருஷ்ணன் மகனை தூக்கி தோளில் வைத்து கொண்டு பாரி முனையை நோக்கி நடந்தான். வழி எங்கும் பெண்கள், குழந்தைகள், வயதான பெரியவர்கள் என்று கைகளில் மூட்டை முடிச்சுக்களுடன் மக்கள் கூட்டம். ரோட்டில் மக்கள் நடக்கக்கூட முடியாதபடி குறுக்கும் நெடுக்குமாக நிறுத்தப்பட்டிருந்த பஸ்களின் சின்ன இடைவெளிகளில் புகுந்து ஜாக்கிரதையாக பாதையை கடந்து கொண்டிருந்தனர் பொதுமக்கள். இதையெல்லாம் பார்த்த ராமகிருஷ்ணனுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. பாரிஸ் கார்னர் அடைந்த ராமகிருஷ்ணனுக்கு கிடைத்த விவரங்கள் அன்று இரவு அவன் நிச்சயம் ஊர் போய் சேர முடியாது என்று ஊர்ஜிதப்படுத்தியது. எந்த பஸ் டாக்ஸியும் போவாது சார், இனிமே உயர் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒப்பந்தம் ஏற்பட்டு சீக்கிரம் முடியாது சார். இந்த தபா பஸ் டிரைவர் எல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க, எப்படியும் எல்லாம் முடிஞ்சு பஸ் ஓடுறதுக்கு 2 நாள் ஆகும் என்று ஒருவர் சொல்ல திக் என்றது ராமகிருஷ்ணனுக்கு. சோர்ந்து போய் மகனை மடியில் கிடத்தி கொண்டு பிளாட்பாரத்திலேயே அமர்ந்து விட்டான். அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்த பெரியவருக்கு என்ன அவசரமோ என்னவோ பைத்தியம் பிடித்தவர் போல் பிதற்றி கொண்டிருந்தார். அப்போது மணி 10ஐ தாண்டி விட்டிருந்தது. திடீரென சட சடவென மழை பொழிய ஆரம்பிக்க பட்டின மின்சாரமும் விடை பெற்று கொண்டது. அந்த பகுதியையே அந்தகாரம் சூழ்ந்து கொள்ள மிக பெரிய தைரியசாலி கூட பயப்படும்படியான சூழ்நிலை. குழந்தைகளின் அழுகுரல்கள், எங்க எங்க இருக்கீங்க என்ற பெண்களின் தீனமான குரல்கள். 2 நிமிடங்கள், ஐயோ என் கைப்பை என்று வெகு அருகாமையில் இருந்து கூக்குரல் எழ சட்டென்று உஷாரான ராமகிருஷ்ணன் தன்னை கடந்து வேகமாக ஒரு உருவம் கடந்து போவதை உணர்ந்து
மிலிட்டரிக்காரனுக்கே உரிய துணிவுடன் வேகமாக அதை பிடிக்க எழ அவன் தலையில் வேகமாக இறங்கியது தடி ஒன்று. அவன் எழுந்த வேகத்தில் கீழே தள்ளப்பட்ட ஸ்ரீராமின் நெற்றியில் காயம். அன்று இரவு நரகமாக இருந்தது. மறுநாள் காலை எப்படியோ கெஞ்சி கூத்தாடி கேட்ட வாடகையை தருவதாக வாக்களித்து டாக்ஸியை பிடித்தான். டாக்ஸி ஆரணியை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆரணியை அடுத்திருந்த ஆற்றை கடக்கும்போது கரையோரம் ஒரு கூட்டம் இருப்பதை பார்த்த ராமகிருஷ்ணனுக்கு அது தந்தையின் இறுதி சடங்கு நடக்கும் இடமாக இருக்குமோ என்று தோன்ற டாக்ஸியை நிறுத்த சொல்லி இறங்கினான். அவன் நினைத்தது சரியாக இருந்தது. திடீரென்று ஆற்றங்கரையில் டாக்ஸி வந்து நிற்கவும் அதில் இருந்து ராமகிருஷ்ணனும் கூடவே ஒரு குழந்தை வருவதையும் பார்த்த உறவினர்கள் அனைவரும் ஆச்சரியத்தால் வாய் பிளந்து நின்றனர். ஆற்றை கடக்கும் போதே அணிந்திருந்த உடைகளுடன் அப்படியே தண்ணீரில் மூழ்கி எழுந்த ராமகிருஷ்ணன் மகனையும் தண்ணீரில் மூழ்க வைத்து ஈரம் சொட்ட தலையில் இருந்த கைக்குட்டை வழியே ரத்தம் கசிந்து கொண்டிருக்க நேரே சென்று சிதையின் கால் பக்கம் கை கூப்பி நின்றான். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க மனம் வேதனைப்படும்படி நடந்துகிட்டேன். இருந்தாலும் நான் உங்களை ரொம்பவும் மதிச்சேன்ப்பா. அதை விட அதிகமா நேசிச்சேன்ப்பா. ஆமாப்பா, உங்களை சகல வசதிகளோடு சௌகரியமா கொஞ்ச நாளாவது என் கூட வச்சுக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? இங்க 4 போர்ஷன்காரங்க மத்தியில நீங்க கிணத்தடியில கூனி குறுகி குளிக்கிறதையும், பாத்ரூமுக்கு போகணும்னா பக்கெட்டை கையில எடுத்துண்டு அந்த கோடிக்கு தள்ளாடி நடக்கிறதையும் நினைச்சு எத்தனை நாள் வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? கடவுளே, எனக்கு இன்னும் எந்த வசதியும் வேணாம். எங்க அப்பாவை என் கூட வச்சுக்கிட்டு அவருக்கு சேவை செய்யற பாகியம் மட்டும் கொடுன்னு எத்தனை நாள் வேண்டிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நான் கொடுத்து வைக்கலப்பா. அடுத்த ஜென்மத்திலும் நான் உங்க மகனாகவே பிறந்து உங்க மனம் கோணாம நடந்து உங்க சேவை செய்யற பாகியம் எனக்கு கிடைக்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா என்ற கண்களில் நீர் வழிய அவன் கதறியது அனைவரையும் உருக வைத்தது. பிறகு தன் மகனின் பிஞ்சு விரல்களை பிடித்து கொண்டு தாயின் முன்னால் நின்றான். அம்மா, அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்லி இருந்தாலும் என்னால வேற மாதிரி கூப்பிட முடியாதும்மா. ஏன்னா நீங்க எனக்கு அம்மா. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அம்மா. என்னால தான் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிட்டாருன்னு நினைச்சுக்காதம்மா. இது சகஜமா எல்லாருக்கும் வர முடிவுதான். பிறந்தவா எல்லாரும் ஒரு நாள் போயே ஆகணும். ஒருத்தரோட மரணத்துக்கு இன்னொருத்தர் காரணமா முடியாது. எல்லாம் முன்னமே விதிச்ச கர்மா படி நடக்குது, அவ்வளோதான். நான் பண்ணது தப்புன்னா தண்டனை எனக்கில்ல கிடைச்சிருக்கணும். அப்பாவுக்கு ஏன் உடம்புக்கு முடியாம போகணும்? அம்மா, எது தப்பு எது சரின்னு தீர்மானம் பண்ற அருகதை நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நாம நல்லதுன்னு நினைச்சு செய்யணும், அவ்வளவுதான். அதைத்தான் நான் செஞ்சேன். அதுக்காக உனக்கும் அப்பாவுக்கும் ஏற்பட்ட சிரமத்துக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஆனா மூத்த மகன்ற முறையில அப்பாவுக்கு கடைசி காரியங்களை நான் செய்யறதுதான் முறை. அதுக்கு நீ சம்மதிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் என்றபடி அவள் கால்களில் விழுந்ததும் நிகழ்ந்து போனாள் மங்களம். டேய் குமார், உன் அண்ணா வந்தாச்சுல்ல, அவன் கையில பொறுப்பு கொடுத்துட்டு நீயும் கோபாலனும் பின்னால நில்லுங்க என்றவள், இந்த குழந்தைகிட்ட ஒரு நெய் பந்தம் கொடு, தாத்தாவுக்கு வழி காட்டும், தாத்தாவுக்கு வழி காட்டட்டும் என்றதும் அனைவரது முகத்திலும் திருப்தி, ஏன் மகிழ்ச்சி என்றும் கூட சொல்லலாம். எல்லாம் முடிந்து குளித்து அனைவரும் சாப்பிட உட்கார்ந்த போது மணி 5 ஆகிவிட்டது. எல்லோருக்கும் அகோர பசி. இலை முன்னால் அமர்ந்த மங்களம், டி ராதா, அந்த பையன்கிட்ட அவன் அம்மா ஏன் வரலேன்னு கேளு என்றதும் டக்கென பதில் வந்தது சிறுவனிடமிருந்து. அம்மாவா? அவதான் நான் பிறந்த உடனேயே செத்து போயிட்டாளே என்றதும் அனைவரும் விக்கித்து நிற்க, ராமகிருஷ்ணா என்று அலறியபடி எழுந்து விட்டாள் மங்களம். என்னம்மா என்று கேட்டபடி வந்த மகனை ஏற இறங்க பார்த்த மங்களம் மாமி, நீ எனக்கு மகன் இல்லடா, எனக்கு குரு. அம்மான்னு கூப்பிட உனக்கு அருகதை இல்லைன்னு அன்னைக்கு சொன்ன. இப்ப சொல்றேன்டா, மகனேன்னு உன்னை கூப்பிட எனக்கு தாண்டா தகுதி இல்லை. இந்த சின்ன வயசுல பொண்டாட்டியை பறிகொடுத்துட்டு குழந்தையை வளர்க்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டியோ. ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் கொஞ்சம் கூட காட்டிக்காம மகன்கிற முறையில எங்களை கவனிச்சுண்டு, அண்ணன்கிற முறையில ரமா கல்யாணத்துக்கு அதிகபட்சமா ஒத்தாசை பண்ணி கடைசியா அப்பா காரியம் பண்ணவும் வந்து நின்ன பாரு. நீ சாதாரண மனுஷனே இல்லப்பா. கீதையில பகவான் சொல்றானே ஸ்தித பிரக்ஞன்னு, அது நீதான்ப்பா என்று கண்ணீர் வழிய சொன்ன மங்களம். ஆனா நான் ஒரு அம்மாவா நடந்துக்கலப்பா, ராட்சசியா நடந்துகிட்டேன். நான் பெத்த குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கு. அது என்னன்னு கூட கேட்குற புத்தி இல்லாம போயிடுச்சு.
என்ன மன்னிச்சு உங்க கூட வச்சுப்பியா அப்பா?" என்ற கை கூப்பியதும், "அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? நீ இனிமே என் கூட தாம்மா இருக்கப் போற." என்றபடி தாயை அணைத்துக் கொண்டான் ராமகிருஷ்ணன். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.